அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 29/7/2026 புதன்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். யானை முகத்தோன் என்று பொருள். யானை முகத்தன் அப்படின்னா பிள்ளையார் தான் சொல்கிறாங்க. 5 எழுத்தில் எழுதலாம். ஸோ 5 எழுத்தில் எழுதணுன்னா நீங்கள் பிள்ளையாக எழுதுவீங்க, விநாயகர் எழுதுவீங்க. இது எழுத முடியாது. என்னென்னா கஜமுகன் எழுதுனாதான் யானை முகத்தோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கஜமுகன். விநாயகருக்கு நிறைய சொல்லையில் கஜமுகன்னு ஒன்று சொல்லுவாங்க. கஜம்னா யானை சமஸ்கிருதத்தில், யானை முகத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லையில் பிள்ளையார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்கிறேங்க நான் ஹிண்ட் பண்ணுறேன். 4 இடம் வந்து வலம் என்ன, இரவு அல்ல, நைட்டு அல்ல. இதை நம்ம தினமலரில் இன்னைக்கு பார்த்தோம். பகல். ஓகேங்க. அப்போ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? நகைச்சுவை குணச்சித்திர நடிகர். நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜால ஆன்ஸுக்கு 3 இடத்துக்கு ஜனகராஜ் அவர்களை சொல்லலாம். கடைசி 96 மூவியில் கூட கொஞ்சம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனகராஜ் அவர்கள். ஓகே. அப்போ 10 இடம் வந்து வலம் என்ன. இஸ்லாமியர்கள் மெக்கா செல்வது. இஸ்லாமியர்கள் மெக்கா செல்வது வந்து புனித பயணம்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹஜ் யாத்திரை. ஹஜ் யாத்திரை. ஓகேங்க. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமர்நாத், காசிக்கெலாம் போவாங்கல்ல, அதே மாதிரி ஹஜ் யாத்திரை அவங்களுடைய புனித பயணம் மெக்கா. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன, ரயிலில் முடியுதுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் அப்படின்னு சொன்னால் மதுரை சொல்லலாம். எத்தனை சங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சங்கம். முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம்னு சொல்லுவாங்க. முதல் சங்கம் வந்து தென்மதுரைன்னு நம்ம சொல்லுவோம். கன்னியாகுமரிக்கு தெற்க ஆக்சுவலாக இல்லை, நம்மளுக்கு லெமோரிய கண்டம், கடலில் மூழ்கி போச்சுன்னு சொல்கிறோம். குமரி கண்டம் இல்லைன்னா தொன்ம கண்டம், அதோட தலைநகர் வந்து மதுரையாக இருந்துச்சு. தென் மதுரைன்னு சொல்லி இலக்கியத்தில் சொல்லுதாங்க. அங்கே லார்ட் சிவா அண்ட் முருகாலாம் வந்து அந்த சங்கம் மீட்டிங்கில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? லெமோரியா அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த காண்டினெண்ட்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் கிடைக்கும். ஓகேங்களா? அது தென் மதுரை. 2வது சங்கம் வந்து இடை சங்கம். அது கபாடபுரம்னு அங்கே இடத்துல நடந்துச்சு. அதையும் கடல் சூழ்ந்துடுச்சு. அதாவது முதல் 2 சங்கமும் கடலுக்குள்ளே போயிடுச்சு. 3வது இருக்கிறது வந்து வடமதுரையில், இப்போதைய மதுரையில். 6 மேலேருந்து கீழே என்ன. இவர்களால் ரசவாதம் செய்ததாக நம்பப்படுகிறது. ரசவாதம் அப்படின்னா ஒரு இரும்பை பொண்ணாக்கக்கூடியது, ஒரு மூலிகையை வச்சு சிலையை செய்யக்கூடியது. இதை யாரெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள். யார்? சித்தர்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம ஒன்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகர், நவபாஷண முருகர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிலையை செஞ்சதையே 9 வகையான விஷ மூலிகையை வச்சு செஞ்சாங்க. ஆனால் அதில் கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்ல விஷயமாக கிடைக்குது. ஓகேங்களா? பழனி தண்டாயுதபாணி சிலையை தான் 11 இடமிருந்து வலம் என்ன. கண்ணன் வளர்ந்த இடம். கண்ணன் வளர்ந்த இடம் கோகுலம் இல்லை, ஆயர்பாடி. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பது அன்பு தொலையோன்லாம் படிச்சிருக்காங்கல்ல, அங்கே தான் வளர்ந்தது. அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன. ஆல ஆன்ஸுக்கு அறம் செய்ய விரும்பு என சொல்லும் நூல். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கருவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பில் அப்படின்லாம் சொல்லக்கூடியது ஆத்திச்சுடி. ஔவையார் அருளியது. வாழ்க்கையுடைய நெறிமுறைகளை சொல்லக்கூடியது. ஸோ ஆத்திச்சுடி. ஓகே. அப்போ 13 இடம் வந்து வலம் என்ன. தீல முடியுதுங்க. ஐ ஆஃப், 2இல் ஒரு பாகம். 2ல் 1ன்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம், பாதி. ஓகே. அப்போ 17 இடம் வந்து வலம் என்ன. சூழ ஆரம்பிச்சிருக்கு. சுழன்று அடிக்கும் பெருங்காற்று. சுழன்று வட்டமாக சர்க்கிள் போட்டு அடிக்கக்கூடிய பெருங்காற்று வந்து என்ன சொல்லுவோம், சூறாவளி. இப்போ கூட
தூத்துக்குடி ஏர்போர்ட் சரௌண்டிங்கில் கூட 2 months பேக் வந்து இந்த சூறாவளி மாதிரி காற்றடிச்சிச்சு. இதை வந்து டொர்னேடோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அடித்தது. ஓகே, 18 கீழேருந்து மேலே என்ன? பங்களா தமிழில் இதுக்கு வேறு ஹிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். 18 இடமிருந்து வளம் என்ன? இந்தியா பல டேஷ் கொண்டது. இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குங்க. ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம் தமிழில்? மாநிலம். அதேமாதிரி இந்தியாவில் நிறைய மொழிகள், நிறைய விதமான மக்கள்கள்லாம் இருக்காங்க. ஸோ மாநிலம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நீங்கள் முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள். என்னென்னா இன்றைக்கி கமெண்ட்டில் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை மாநிலங்கள், எத்தனை ஒன்றிய மாநிலங்கள், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். 18 கீழேருந்து மேலே உங்களுக்கு தெரியும்னா. அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு தினத்தந்தி வீடியோவில் நானே சொல்கிறேன். 18 கீழேருந்து மேலே. பங்களா தமிழில் என்னன்னு சொல்லலாம்? பங்களா அப்படின்னா பெரிய மாளிகைன்னு சொல்லலாம். லீ வந்துடுச்சு, கை மட்டும் போட்டாலே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ 14 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? டாக்டர் மாரி 2 நடிகை, மாரி செகண்ட் பார்ட்டோடைய நடிகை அப்படின்னா கேட்டோன்னா சொல்லிடுவாங்க எல்லாருமே சாய் பல்லவி. ஸோ சாய் பல்லவி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா 14 கீழேருந்து மேலே என்ன? வழிப்போக்கர்கள் தங்கும் இடம். வழிப்போக்கர்கள் தங்கி செல்லக்கூடிய இடத்த சத்தியம்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னு சொல்லலாம்? சாவடி அப்படின்னு சொல்லலாம். மண்டபம் மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, ஓய்வு எடுக்கும் இடம்னு சொல்லலாம். 15 மேலேருந்து கீழே என்ன? பேல ஆஞ்சு இம்மில் முடியுதுங்க. உப்பில்லா டேஷ் குப்பையிலே. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே 3 சுழியில். எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் அதோட பேஸ்மெண்ட் அடிப்படை விஷயம் இருக்கணும். அப்படி அடிப்படை விஷயம் இல்லைன்னா அது ஒரு வேஸ்ட்டாக போனதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, 19 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? மகாபலிபுரம் வேறு பெயர். மகாபலிபுரமே வேறு பெயர் தாங்க. மகாபலிபுரம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. இதுக்கு நம்ம தமிழில் சுத்தமாக வச்சுருந்தா என்னென்னு வச்சுருந்தாங்க? மாமல்லபுரம். மாமல்லபுரம் அதாவது பல்லவ ஆட்சி காலத்தில் இருந்த இடம் தலைநகரம். ஓகேங்களா? மாமல்லபுரம் கடல் பக்கத்தில் துறைமுகமாகவும் ஆக்சுவலாக இதை மேனேஜ் பண்ணாங்க. கேபிட்டலில் மேனேஜ் பண்ணாங்களான்னு தெரியல. இதை வந்து மகாபலிபுரம் மாற்றி 1957 கவர்மெண்ட் வந்து மாமல்லபுரம்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? பல்லவர்களில் வந்து நரசிம்மவர்மனை வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, மாமல்லபுரம்னு சொல்லியாச்சு. ஏன்னா நரசிம்மவர்மனை வந்து நம்ம என்னென்னு சொன்னோம்னா மாமல்லன் அப்படின்னு சொன்னோம். மலியுத்தத்தில் ஃபேமஸாக இருக்கிறதுனால மாமல்லன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் மாமல்லபுரம்னு ஒரு நேம் கொண்டு வந்தாங்க. இதை சான்ஸ்கிரிட்டாக மாற்றினாங்க. அதான் என்ன நேம்னா மகாபலிபுரம். மகாபலிபுரம் அப்படின்னா மித்திக்கல் டெமான் கிங் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. பல்லவர்மனை சொல்லக்கூடியது. ஓகே, 19 இடமிருந்து வளம் என்ன? சிகப்பு முத்துக்களை உள்ளடக்கிய பழம். ஆக்சுவலாக சிகப்பு முத்துக்கள் இப்போ வருதுங்க, வெள்ளை முத்துக்களும் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம்னா மாதுளை, பொமாங்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ 16 மேலேருந்து கீழே என்ன? கிளி. கிளிக்கு வேறு சொல். கிளிக்கு வேறு சொல் என்னென்னா தத்தை சொல்லலாம், சுகம் சொல்லலாம், கீதம் சொல்லலாம், அஞ்சுகம் சொல்லலாம். நான் இங்கே கிள்ளை எழுதுறேன். கிள்ளை அப்படின்னு கிளிதான். ஓகே, ஸோ இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ 12 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு முத்திரையில் எது இருக்கும்? தமிழ்நாடு அரசு முத்திரையில் என்ன இருக்கும்னா ராஜ கோபுரம் இருக்கும். கோபுரம் எங்கே உள்ள கோபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் இருக்கும். அந்த கோயிலுடைய கோபுரத்துடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 196 அடி ஹைட்டு. 11 நிலை 11 கலசம் கொண்ட கோயில். ஓகே, அது போக வாய்மையே வெல்லுன்னு இருக்கும். அரசு சின்னத்தில். ஓகே, 12 மேலேருந்து கீழே என்ன? சென்னையில் சினிமாவுக்கு பெயர் பெற்ற இடம். சென்னையில் சினிமா அப்படின்னாலே எல்லாமே எடுக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம கோலிவுட்டுன்னு சொல்கிறோம். கோடம்பாக்கம். சரிங்க, 3 இடமிருந்து வளம் என்ன? ஒரு ராசி.
இம்மில் முடியுது. இன்னொரு ஹிண்ட்டு வேணுங்க. 8 கீழேருந்து மேலே என்ன? 8 கீழேருந்து மேலே. குறித்த நேரத்தில் நடைபெறாமை. சொன்ன டைமுக்கு ஆன் டைமுக்கு நடக்கலை அப்படின்னா அது என்னென்னா தாமதப்படுத்துகிறாங்க. தாமதம், ஸ்லோவாக ஆரம்பிக்காங்க. சரிங்க. இப்போ சொல்லுங்கள் வேர்டு ராசி. 2 இம் இருக்குங்க. ஸோ சிம்மம் அப்படின்னு நான் சொல்லலாம். பதில் என்ன? சிம்மம். ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? கடைசி கேள்விங்க. நடிகை ஜெமினி கணேசனுடைய மகள். நடிகை ஜெமினி, அவங்களும் நடிகை அப்படின்னு சொன்னால் நடிகை ரேகா. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கண்டுபிடியுங்கள் 8-6 வித்தியாசங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே போக வார்த்தை விளையாட்டு என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ப்ளரிங் ஆகிருக்கு எனக்கு பெண்டிங் எல்லாமே. அணி சொல்லலாம். ஸோ ட்ராணி சொல்லலாம், கலை சொல்லலாம், அலை சொல்லலாம், சிலை சொல்லலாம். ஓகேங்களா? ராகம் சொல்லலாம், அகம் சொல்லலாம், மலை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய 15 வேர்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கிற வித்தியாசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.